welcome back to Gitchu's Kitchen. Please like, share and subscribe to our channel. இன்னைக்கு மசாலா கார்ன் எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மால்லெல்லாம் மசாலா கார்ன் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, அதை நம்ம வீட்டிலே எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கார்ன் ஒரு ஹெல்தியான ஒரு கிரெயின். அதில் நிறைய ஃபைபர், விட்டமின், மினரல், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. கார்னை ஒரு வெசில் போட்டு ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுட்டு அது குக் ஆன பிறகு அதை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பவுலில். கார்ன் ஒரு 200 கிராம்ஸு, பட்டர் 5 கிராம், காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன், லெமன் ஜூஸு, மின்ட் சட்னி ஒரு டேபிள் ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, சால்ட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் இந்த பட்டரை மெல்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது மெல்ட் ஆகட்டும். ஜஸ்ட் மெல்ட் பண்ணால் போதும், ரொம்ப இது பண்ணக்கூடாது, பர்ன் பண்ணிடக்கூடாது. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் இந்த கார்னை நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் அதில் மெல்ட் பண்ண பட்டரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரை மசாலா பொடி, சில்லி பவுடர், கரம் மசாலா, அப்புறம் சால்ட்டு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மின்ட் சட்னி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் தான் நமக்கு இந்த மசாலாவுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு கார்லிக் பிடிக்கும்னா கார்லிக் பவுடர், ட்ரை பவுடர் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன், இதை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும்னா லெமன் போடுங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது ஒரு ஹெல்த்தியான, ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்கு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். See you soon with another interesting recipe. ரொம்ப டேஸ்டியா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.